எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு சிட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணுறத பார்த்து எங்கள் சத்யாவுக்கும் ரொம்ப கவலையாக போயிடுது. நீ ஒன்றும் கவலைப்படாத சிட்டி, இங்கே இவர் என்னைக்காவது நம்மக்கிட்ட சிக்காமல் போயிட மாட்டார், அன்றைக்கி பார்த்துக்கலாம் அவருன்னு சொல்ல, இதை கேட்டு எங்கள் சிட்டி அமைதியாக இருக்காங்க. அதுக்கு பிறகு சத்யாவும் கிளம்பி போக ஆறுதல் சொல்லிட்டு, இப்போ என்னென்ன பண்ணுறது, அந்த முத்துவை நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு சுற்றி இருக்கவங்கள சொல்ல, அதுக்கு தான் நானும் பிளான் பண்ணுறேன். இந்த ரோஹிணி மூலமாக காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சல. முதல்ல அந்த ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு ஃபோன் பண்ண உடனே ரோஹிணி வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க. எதுக்காக சிட்டி இப்படி நம்மளை ரொம்ப அவசரமாக கூப்பிட்றான், நம்ம தான் அடிக்கடி எல்லா வட்டி பணத்தையும் கரெக்டாக தானே கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ரோஹிணி வந்து வித்யாவையும் கூட்டிகிட்டு நேராக சிட்டியை பார்க்குறதுக்காக வராங்க. சிட்டியை பார்க்குறதுக்காக வர்றவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆக வேண்டியது இருக்குது, என்னால் உனக்கு உதவி ஆனதில்லை, அதே போல் நீயும் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, பதிலுக்கு பதில் இப்போ உதவியா அப்படின்ற மாதிரி வித்யா சொல்ல, இங்கே ஒன்றே சிட்டி சொல்கிறாங்க. என்ன உதவின்னு ரோஹிணி கேட்க, அதுக்கு சிட்டி சொல்கிறாங்க, எனக்கு முக்கியமான உதவி உங்கள் வீட்டிலேருந்து தான் தேவைப்படுது. அந்த வீட்டில் இருக்க முத்து மீனா 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். இதை உன்னால் அந்த வீட்டிலேருந்து செய்ய முடியும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உனக்கும் அந்த முத்துவுக்கும் ஆகவே ஆகாது, அந்த மீனாவுக்கும் உனக்கும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் எனக்காக நீ இந்த விஷயத்தை செய்வேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இங்கே ரோஹிணி யோசிக்கிறாங்க. ரோஹிணி உடனே சொல்கிறாங்க, எனக்கு அந்த முத்துவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நான் அந்த வீட்டிலேருந்து செஞ்சேன்னா கண்டிப்பாக இது எனக்கு பின்னால் பிரச்சனை ஏற்படும். உனக்காக நான் வேறு எந்த உதவினாலும் செய்வேன், கண்டிப்பாக இதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோஹிணி கிளம்ப வித்யாவும் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்ன, எப்போ கேப் கிடைக்கும், எப்போ இந்த முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, இப்போ தேடி வந்த வாய்ப்பையே வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு வராளே நினச்சிட்டு இங்கே வித்யா வந்து ரோஹினிகிட்டே கேட்குறாங்க. ஆமாம் ரோஹிணி, நீ என்ன திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்ட, எனக்குமே அப்படி ஒரு விஷயம் நடந்தால் நல்லா தான் இருக்கும்னு தோணுச்சு, ஆனால் நீ இப்படி மாறுவேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை ரோஹிணின்னு சொல்ல, யார் மாறிட்டான், நான் ஒன்றும் மாறலை, நான் அந்த முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு தான் எனக்கு தோணிட்டு இருந்தது. ஆனால் இப்போ போயிட்டுருக்க நிலைமையை பார்க்கும்போது முத்து மீனாவை அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதை விட மனோஜோட மனசை மாற்றி முழுக்க முழுக்க ஏன் பக்கம் சாச்சு, அவனை என் கூடவே கூட்டிட்டு வேற எங்கேயாவது போயிடலாமான்னு பார்க்குறேன்னு சொல்ல, என்னடி என்னாச்சு திடீர்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் எனக்கு நெருப்பில் நிற்கிற மாதிரியே இருக்குது, எப்போ மாட்டிப்போனோன்னு நினச்சி பயப்படுறதை விட இங்கே மனோஜ் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவேன்ல. இங்கே ஆண்டி ஒவ்வொரு நாளும் நம்மளை டார்ச்சர் பண்ணுற மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று குழந்தைய பற்றி, இல்லைன்னா அப்பாவை பற்றி, இல்லை பணம் பணம்னு இப்படி ஏதாவது ஒரு வகையில் எனக்கு அவங்க டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காங்க. இதை எவ்வளோ நாளைக்கு என்னால் தாங்கிக்க முடியும், எல்லார் கூடயும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஆனால் நான் சொன்ன பொய்க்கெல்லாம் கூடவே இருந்தேன்னா பின்னால் நானும் மாட்டிப்பேன். முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு பதிலாக நாங்கள் 2 பேரும் எப்படி அந்த வீட்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்றத பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறது கூட சரிதாண்டி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சனா உங்கள் ஆண்டியை விட்டு விலகி வர்றதா உனக்கும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது எதுக்கு நீ நேரடியாகவே இங்கே இவர்கிட்ட சொன்ன, அப்போ சிட்டி நம்மளை பற்றி எதுவும் நினச்சிக்க மாட்டானா, அப்போ கொடுத்த பணத்தை கேட்க மாட்டானா அப்படின்னு சொல்ல, சிட்டிகிட்ட நேரடியாக சொன்னதுனால தான் மனசு நிம்மதியாக இருக்குது, பின்ன இல்லைனா அவன்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஏமாத்துறோன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுதான் அவன் பெரிய பிரச்சனையை பண்ணுவான் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் ரோஹிணி வித்யாவை கூட்டிகிட்டு போக, என்னென்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு, அந்த பொண்ணுக்காக நீங்கள் என்னென்ன உதவி பண்ணியிருக்கீங்க, ஒரு ஆளை அடிக்கிறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணினீங்க, இப்போ என்னடானா இந்த பொண்ணு உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னு சொல்ல, சரி விடுடா, இந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த பெரிய அளவில் மறைக்குதுன்னு தெரியுது, அதை வச்சே நம்ம அந்த குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்திடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சத்யாவுக்கு ஃபோன் போட்டு இங்கே கூப்பிடுறாங்க. சத்யாவும் வர, என்ன சிட்டி இப்போ தான் கிளம்புனேன், என்ன முக்கியமான விஷயம்னு எங்கள் சிட்டிகிட்ட வந்து கேட்குறாங்க. சத்யா அதுக்கு சிட்டி சொல்கிறாங்க, இல்லை அந்த முத்து யாரோ ஒருத்தவனுக்காக என்னை அடித்தான், அதுவும் உன்னை கேவலப்படுத்தி பேசினான், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வீட்டு பக்கம் காலடி எடுத்து வச்சா வெட்டிடுவேன்னு சொன்னால, இப்போ அதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சத்யா, என்ன சிட்டி சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் அதுக்கான நேரம் நெருங்கிடுச்சுன்னு சொல்ல, சிட்டிகிட்ட அப்போ தான் சத்யாவும் சொல்கிறாங்க, ஆமாம் சிட்டி, என்னோட பிறந்த நாளைக்கு எங்கள் அக்காவை கூப்பிட்டா எங்கள் அக்காவை போக வேண்டான்னு வேற சொல்லியிருக்காரு. எங்கள் அக்கா அதை மீறி வந்ததுக்கு அங்கே கோவிலில் வந்து பிரச்சனை வேற, ஒரு வழியாக அக்காவை சமாளித்து அவரும் கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஏதோ பிறந்தநாள் பரிசு வேற தரதா சொல்லிட்டு இருக்காரு, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சத்யா உன் மாமாவை கூப்பிட்ருக்கியான்னு சொல்ல, நான் எங்கே கூப்பிட்டேன், அவரோட ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாம நான் போய் நின்னல, அதே போல் அவரும் கூப்பிடாம என்னோடய ஃபங்க்ஷனுக்கு வந்து நின்று எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாராம் அப்படின்னு இங்கே சத்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடு, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போக போகிறோம்னு சொல்ல, நானுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ தான் முக்கியமாக என் கூட வரணும்னு இங்கே சிட்டி சொல்ல, சிட்டி சத்யாவை கூட்டிகிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற சத்யாவை சிட்டியையும் பார்த்ததும் முத்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னடா பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களா, இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்,
பின்ன எதுக்காகடா இங்கே வந்தீங்க? இந்த வீட்டில் கடன் வாங்குற அளவுக்குலாம் யாருமே இல்லை. கடனும் யாரும் வாங்கலை. அப்படி இருக்கப்போ என் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்குது? இந்த வீட்டை விட்டு போங்கடான்னு சொல்ல அங்கேருந்து மீனா ஓடி வராங்க. என்ன சத்யா பிறந்த நாள் அதுவுமா இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கா. அது வந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு சில விஷயம் தெரியாது, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி இங்கே தன்னுடைய அக்கா வாயையும் அடைக்கிறாங்க. எங்க வந்து யார மிரட்டுற? ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போகல. உன்னோட ஒரு கை உடைஞ்ச மாதிரி இந்த சிட்டிக்கும் உனக்கும் சேர்த்து எல்லா கையும் உடைச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா ஓடிடுங்கன்னு சொல்ல, உடனே அண்ணாமலை என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்க வேண்டியதானேன்னு சொல்லி இங்க கேட்குறாங்க. வீட்டுக்கு பெரிய மனுஷன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் நியாயமா பேசுறாரு. ஆனா நீ எதுக்கு முத்து இப்படி துள்ளிக்கிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. டேய் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்க மீனா வந்து மறைக்கிறாங்க. என்னப்பா என்ன பிரச்சனைன்னு எங்கள் அண்ணாமலை பொறுமையாக பேச, ஐயா நான் வந்து சும்மா பிரச்சனை பண்ணுறதுக்காக இந்த வீட்டுக்கு வரல. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான காரணம்னு ஒன்று இருக்குது. அதை தெரிஞ்சுக்காம முத்து இப்படி என்கிட்ட வந்து பேசுகிறது நியாயமா? கண்ட எல்லா இடத்துலையும் பார்க்குற எல்லா இடத்துலையும் என்னையை திட்டுனா அப்புறம் பார்க்குறவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு உதவியை பண்ணுற, உதவி பண்ண என்னையை மறந்துட்டு எனக்கு யாருமே இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறதில்ல. அதுக்காக தானே நான் பிரச்சனையே பண்ணுறேன். அதை புரிஞ்சுக்காம முத்து எதுக்கு என் விஷயத்தில் தலையிடணும்? கொஞ்சம் சொல்லி வைங்க ஐயா அப்படின்ட்டு இங்கே வந்து சிட்டியும் சொல்கிறாங்க. முத்து வந்துட்டு சிட்டியை பார்க்க, இங்கே அண்ணாமலை முத்துவை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ என்ன பிரச்சனை? எதுக்காக வீடு தேடி வந்திருக்கீங்க? சத்யா உனக்காக இங்கே உங்கள் அக்கா ரொம்பவே கஷ்டப்படுறான். ஆனால் நீ அதை பற்றி நினைக்காம இப்படி ரவுடி பசங்க கூடவும் கந்து வெட்டி காசு கொடுத்து வாங்குறவங்க கூடவும் என்ன உனக்கு பழக்கம்னு சொல்லி கேட்க, சத்யா எதுவுமே பேசாமல் முறைச்சிட்டு நிற்கிறாங்க. உடனே சிட்டி சொல்கிறாங்க, நான் அதை பற்றி பேசுகிறதுக்காக இங்கே வரல, முதல்ல நான் சொல்ல வர விஷயத்தை கேளுங்கன்னு சொல்லிட்டு சிட்டி அப்போ தான் இங்கே அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்க ஒரு ஆள் என்கிட்ட 4 லட்சத்துக்கு கடன் வாங்கியிருக்காங்க. அந்த 4 லட்சத்துக்கான கடன் வாங்கினதுக்கான டாக்குமெண்ட் கையெழுத்து எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் சும்மாலாம் வரல, அந்த பணத்தை திருப்பி கேட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது யார் எங்கள் வீட்டில் அப்படி கடன் வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து வந்துட்டு, இவன் சொல்கிறதெல்லாம் போய்ப்பா, நம்பவே நம்பாதீங்க. இன்றைக்கி தான் ஒருத்தனை இவங்கிட்டேருந்து காப்பாற்றினேன். நான் என்ன உன் வீட்டுக்காக வந்தேன்னு சொல்லி கேட்டான். என் வீட்டு வாசலுக்கு வந்தால் அவன் காலை உடச்சிருவேன்னு சொன்னேன். அதுக்காக தான்ப்பா வேணும்னு பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கான்னு முத்து சொல்ல, இங்கே உடனே சத்யாவும் சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம்லாம் இல்லை. சிட்டி சொல்கிறதெல்லாம் உண்மைதான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சிட்டி கையில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையும் நீங்களே வாங்கி பாருங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே முத்து வந்துட்டு வாங்கி பார்க்க முத்துவுக்கு எதுவுமே புரியலை. அண்ணாமலை வாங்குறாங்க. அண்ணாமலை வாங்கி பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. அதில் எல்லாமே எழுதிருக்கு. இதில் ரோஹிணி சைன் பண்ணதும் போட்டிருக்காங்க. என்னப்பா ரோஹிணியா உங்ககிட்ட கடன் வாங்கினதுன்னு சொல்லி கேட்க, அப்போ தான் விஜயா வெளியில் வராங்க. வெளியில் வர விஜயா, என்ன ரோஹிணியை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த ரவுடி பசங்க கிட்ட அப்படின்னு சொல்ல, இதோ இந்த பேப்பர்ஸை நீயே பாருன்னு சொல்லி காட்ட, இது என்ன பேப்பர் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு சொல்லி இங்கே விஜயா கேட்குறாங்க. இங்கே நீயே பாருன்னு சொல்ல விஜயா வாங்கி பார்த்துட்டு, என்ன இதெல்லாம்னு சொல்லி கேட்க, என்னம்மா அப்போ இந்த வீட்டில் யாருக்குமே எதுவுமே தெரியாதா? அந்த பொண்ணு கடன் வாங்கினதே தெரியாதா அப்படின்னு சொல்லி இங்கே சத்யாவும் சிட்டியும் கேட்குறாங்க. எனக்கு கூட சந்தேகம் சிட்டி, மலேசியாலேருந்து வந்த பொண்ணு எதுக்காக உங்ககிட்ட வந்து இப்படி வட்டிக்கு கடன் வாங்கினதுன்னு சந்தேகம் இருந்தது. இப்போ வரைக்கும் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லனா, இப்போ தான் இதில் பெரிய விஷயம் ஏதோ இருக்குது, ஏதோ மறைக்குதுன்றது எனக்கு நல்லாவே தோணுதுன்னு எங்கள் சத்யா சொல்ல, இங்கே முத்து முறைச்சி பார்த்துட்டே நிற்கிறாங்க. அப்பா இதில் போட்டிருக்கதெல்லாம் உண்மையானு இங்கே முத்து தன்னுடைய அப்பாட்ட கேட்க, ஆமாப்பா இது ரோஹிணியோடைய கையெழுத்து தானே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரோஹிணி இன்னும் வீட்டுக்கு வந்துடுவாள், அவகிட்டே கேட்டுக்கலான்னு எங்கள் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே எங்கள் ரோஹிணி மனோஜ் 2 பேருமே வீட்டுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு என்ட்ரியாக, அங்கே உள்ளே நிற்கிற சிட்டியையும் சத்யாவையும் பார்த்ததும் அவங்க சிரிப்பெல்லாம் காணாமல் போக அப்படியே முகமெல்லாம் பயந்து போய் தான் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஏங்க வாங்க பார்லரம்மா அப்படின்னு எங்கள் முத்து கூப்பிட இங்கே சத்யாவும் நிற்கிறாங்க. உள்ள சிட்டியும் நின்றுட்டுருக்கேன். இங்கே எதுக்காக இங்கே வந்தான்? ஒருவேளை நம்ம உதவ முடியாதுன்னு சொன்னதுக்காக நம்மளை பழி வாங்குறதுக்காக வந்துட்டானா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. உள்ள வர ரோஹிணியை, எனக்கு உதவாத நீ எல்லாம் உன்னையை நம்பி நான் இனிமேல் எதுக்காகணும்? உன்னை வச்சு பிரச்சனை பண்ணி இந்த குடும்பத்தில் பிரச்சனை சந்தோஷம் இது எல்லாமே இல்லாமல் போனாலே எனக்கு அதுவே பெரிய நிம்மதியாக தான் அப்படின்னு மனசுல நினச்சிட்டு இருக்க சிட்டி, இதோ வந்துட்டாங்களே உங்கள் ரோஹிணி மேடம், இவங்கக்கிட்ட நீங்களே கேளுங்க, என்கிட்ட வாங்கின கடன் உண்மையா இல்லையான்றது இப்போ உங்களுக்கு தெரிய வரும் இங்கே சிட்டி சொல்ல, இங்கே உடனே மனோஜ் பார்க்குறாங்க. என்ன ரோஹிணி, இந்த சிட்டிக்கிட்ட எல்லாமா போய் நீ கடன் வாங்கின? இவகிட்டலாம் என் பொண்டாட்டி கடனே வாங்கியிருக்க மாட்டான். இவன் ஏதோ சும்மா ஏதாவது ஒரு சைன் எடுத்து காட்டி இப்படி பணம் பறிக்கிற கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, கூடவே தான் இந்த சத்யா வந்திருக்கானே இவனே ஒரு திருட்டு பையன், அப்போ கூட வந்திருக்க இவனே எப்படி இருப்பான்னு சொல்ல, இங்கே பாரு சத்யாவை பற்றி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு இங்கே சிட்டி வந்து ஓவரா மனோஜுக்கிட்ட சண்டைக்கு போக, டேய் என்னடா வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இங்கே முத்து வந்துட்டு சண்டைக்கு போக, இங்கே மீனாவும் தடுத்து நிறுத்துறாங்க.
விஜய் ஒரு பக்கம் தடுத்து நிறுத்துறாங்க. டேய் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணாமலை சொன்ன உடனேயே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. என்னம்மா ரோகிணி, இந்த பையன் வந்து இந்த வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு எந்த காரணமும் இருக்க போகிறதில்ல. நீ இந்த பையன்கிட்ட கடன் வாங்கினியா? உண்மையை சொல்லுன்னு அண்ணாமலை கேட்க, இங்கே ரோஹிணி தடுமாறி நிற்கிறாங்க. ரோஹிணியோடைய தடுமாற்றத்தை பார்த்ததுமே விஜயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுது. எங்கள் மனோஜும் சொல்லு ரோஹிணி, நான் வாங்கவே இல்லைன்னு சொல்லு. நீ எதுக்காக இவங்கிட்ட எல்லாம் போய் கடன் வாங்க போகிற? நம்மளே ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், நல்ல லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ அதுவும் இல்லாமல் இவங்கிட்ட கடன் வாங்குற அளவுக்கு நமக்கு என்ன வந்ததுன்னு சொல்ல, இங்கே உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அது இல்லை மனோஜ், நான் எனக்காக கடன் வாங்கலை, என் ஃப்ரெண்டு வித்யாவுக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், உன் ஃப்ரெண்டு வித்யாவுக்காக நீ எதுக்கு கடன் வாங்கணும்? அதுவும் நீ சைன் போட்டு வாங்குற அளவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே சத்யா சொல்கிறாங்க, எதுக்கு இப்படி போய் சொல்கிறீங்க? நீங்கள் 2 பேருமே வந்து தானே கடன் வாங்கினீங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்காக வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏன் சைன் பண்ணணும்? கூட வந்து அவங்களே அவங்களுக்கான கடனுக்கான கடனையும் வாங்கிக்கிட்டு சைனிங் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி அதுக்கப்புறம் பதில் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு நிற்க, என்ன ரோஹிணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே உடனே சிட்டி சொல்கிறாங்க, உங்களுடைய பிரச்சனையில நான் தூக்கி ஓரமாக வைங்க. நான் உங்கள் வீட்டில் உங்கள் பிரச்சனையை பார்க்குறதுக்காக இதை வந்து பார்த்து டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்காகலாம் நான் வரல. என்னுடைய பணம் என் கைக்கு வந்தாகணும். இதுக்கப்புறமும் நான் நம்புகிற மாதிரி இல்லை, யார்கிட்டையுமே நான் நம்பி ஏமாறுற நிலமையிலையும் இல்லை. எனக்கு என் மொத்த பணமும் இப்போவே கைக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே சத்யாவையும் சிட்டியையும் பார்த்து முத்து முறைச்சிட்டே நிற்கிறாங்க. உன் வீடேறி வந்து கடனே யாரும் வாங்கலை, கடன் வாங்க முடியாது, கடன் வாங்கியிருந்தாலும் என் வீடேறி வர முடியாதுன்னு சொன்னல. இப்போ பார்த்தியா, இந்த கடனை இப்போவே உன் கண்ணு முன்னாடியே வசூலிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு தென்னவட்டா நின்றுட்டுருக்காங்க. இங்கே முத்து சாம காண்டில் நின்றுட்டுருக்கேன். இங்கே உடனே மனோஜை பார்த்து சொல்கிறாங்க, டேய் கடனை வாங்கியிருந்தா திருப்பி கொடுறான். கண்ட நாய்கள்லாம் வீட்டுக்கு வந்ததே நின்றுட்டு நடுகாலில் வந்து நின்றுட்டு நம்மளை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒன்று நீயும் உன் பொண்டாட்டியும் கடன் வாங்கினா ஒன்றில் நிற்க வச்சு கேள்வி கேட்கணும், உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணுமான்னு இங்கே முத்து கேட்க, என்ன ரோஹிணி இப்போ 3-4 லட்சத்துக்கு எங்கே போகிறது, நீ எதுக்காக வாங்கினன்னு சொல்லி கேட்க, இங்கே உடனே சிட்டி சொல்கிறாங்க, எதுக்காக வாங்கினாங்க ஏன் வாங்கினாங்கன்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கோங்க, ஆனால் இப்போ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்ல, எங்கள் ரோஹிணிக்கு எதுவுமே புரியலை. ஆமாம்மா, அவங்ககிட்ட இல்லாத பணமா என்ன, அவன் தான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆச்சே, இப்போது இருக்கிற இடத்துலேருந்தே பணத்தை அப்படியே அள்ளி வீசுவான் பாரு. நேற்று மட்டும் இவனுக்கு மட்டும் கையில் 51,000 ரூபாய்க்கு வாட்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து போட தெரியுது, வாங்கின கடனை கொடுக்க தெரியாதா அப்படின்னு பார்க்க, இங்கே விஜயா வந்து சொல்கிறாங்க, மனோஜ் அப்போ உனக்கு ரோஹிணி கடன் வாங்கின விஷயம் தெரியுமான்னு சொல்ல, இங்கே உடனே மனோஜ் சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுமா, ரோஹிணி ஏன் வாங்கினா எதுக்கு வாங்கினான்னு கூட தெரியாது, இப்போ இவங்க சொல்லி தானே எனக்கு தெரியுதுன்னு சொல்ல, என்ன ரோஹிணி சரி இப்போ இவன் வந்து கடனை கேட்டு நின்றுட்டுருக்கான், இப்போ மொத்த பேரும் நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க, பேசாமல் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருன்னு சொல்ல, இப்போ நான் எங்கே ஆண்டி அப்படின்ற மாதிரி மனோஜை பார்க்குறாங்க. மனோஜ் எனக்காக இந்த உதவியை மட்டும் பண்ணுன்னு சொல்ல, எங்கள் மனோஜ் அப்படியே தடுமாறி நிற்கிறாங்க. சரி ரோஹிணி கேட்டுட்டான், இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு தெரியாமல் தன்னுடைய அக்கௌண்ட்லேருந்து சரி உன்னோட அக்கௌண்ட் நம்பர் கூட நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வரேன்னு சொல்லி, இங்கே ரோஹிணியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக முதல்ல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவோம், அதுக்கப்புறம் ரோஹிணி கிட்ட நம்ம பொறுமையாக எடுத்து பேசி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்போன்னு இங்கே தன்னுடைய அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்க. அந்நேரம் ஸ்ருதி ரவி நடந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நின்று பார்த்துட்டே இருந்துட்டுருக்காங்க. அப்போ தான் எங்கள் முத்து கேட்குறாங்க, வந்தவங்களும் பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கள் முத்துவையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, சிட்டி வந்து மொத்த குடும்பத்துலேயும் பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த ரோஹிணி நமக்கு கீழே அடங்கி வரல, அவளை இப்படி தான் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டு எங்கள் சிட்டியும் சத்யாவை கூட்டிகிட்டு போக சத்யா ரொம்ப சந்தோஷத்தோட போகிறாங்க. இவனுக்கு இருக்குது முதல்ல இந்த சிட்டிகிட்டேருந்து இவனை பிரிக்கணும்னு மீனா வேற நினச்சிட்ருக்கேன். அப்போ தான் முத்து வந்துட்டு கேட்குறாங்க, ஆமாம் எனக்கு கொடுக்குறதுக்கு மட்டும் கடன் இல்லை காசு இல்லை அப்படின்னு சொன்னேன், அன்னைக்கு பார்த்தா உனக்கு தேவையானத பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், உன் பொண்டாட்டிக்கு செயின் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், அப்போ நான் மட்டும் என்ன என் பொண்டாட்டியோட நகையை எடுத்து விற்றுட்டு வருவேன், ஆனால் அந்த பணத்தை கேட்டால் மாதம் தான் கொடுப்பேன்னு சொல்லுவேன். இதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? இப்போ எங்கடா மீதி 2 லட்ச ரூபா பணம் இப்போ என் கைக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்ல, இப்போ என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க, நீ சொல்கிறத நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை, பணத்தை கையில் வச்சுக்கிட்டே இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருக்கியா, ஏதரா இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்ல, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் எங்கேனாலும் எப்படினாலும் எனக்கு பணம் வரும் அப்படின்னு இங்கே மனோஜ் சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே முத்து செம்ம டென்ஷனாக இங்கே மனோஜோட கையில் இருக்க ஃபோனை பிடுங்குறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு சத்தம் போடுறாங்க, டேய் ஃபோனை கொடுறா எதுக்குடா பிடுங்குறேன்னு சொல்ல, இங்கே விஜயா சொல்கிறாங்க, அவன் தான் அவனுக்கான கடனை கட்டி அனுப்பிட்டான்ல, அது அவங்களோட விஷயம், நீ எதுக்கு தலையிடுற அப்படின்னு சொல்ல, நான் தலையிடாமல் எங்கிட்டேருந்து கடன் வாங்கினான்ல, எங்கிட்டேருந்து நகையை எடுத்துகிட்டு போய் அடகு வச்சான்ல, அடகு வைக்கல வித்துட்டான்ல, அந்த பணத்தை யார் திருப்பி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, அதை மாதம் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டேன்ல முத்து அப்படின்னு ரோஹிணி சொல்ல,
அதுக்கு இங்கே முத்து சொல்கிறாங்க, ஆமாம் எங்களோட பணத்தை மட்டும் எதுக்காக மாதம் மாதம் கொடுக்குறதா சொல்லிக்கிங்க? இதோ இப்போ வந்து கடன் கேட்டு ஒருத்தன் தொந்தரவு பண்ணிட்டு போனானே அவன்கிட்ட அதே காரணத்தை சொல்ல வேண்டியதானே? அவன்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா அவன் திமிரா பேசுகிறான், எதுவும் பண்ணிடுவானோன்ற பயம். இங்கே முத்து எதுவுமே செய்ய மாட்டான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? என் பொண்டாட்டியோட நகை வீட்டிலேருந்து திருடிட்டு போய் அடகு வச்சான், அந்த பணத்தை கேட்டால் மாதம் மாதம் தான் தரேன்னு சொல்கிறான்னு சொல்லவா? பணத்தை வச்சுக்கிட்டே கொடுக்க மாட்டான்னு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறது மட்டும் இல்லாமல், டேய் ரவி, இந்த ஃபோனில் என்ன எவ்வளோ காசு இருக்குன்னு பாருடா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே உடனே அந்த ஃபோனை வாங்கி ரவி பார்க்குறாங்க. அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அவன் யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான்ற மொத்த டீட்டெயில்ஸுமே, அவன் வச்சுருக்க அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. இங்கே ரவி பார்த்த கையோட அப்படியே அதிர்ச்சியில் நிற்க, என்னடா எவ்வளவு இருக்குது, எப்படியும் அதில் பணம் இல்லாமல் இருக்காது, எங்களுக்கு வர வேண்டிய பணமாவது இருக்குல்லன்னு சொல்ல, இதை கேட்டேங்க ரவி, அதை விட அதிகமாகவே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை விட அதிகமாகவே இருக்கா, எப்படிடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவனோட அக்கௌண்ட்டுக்கு 30 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. அந்த 30 லட்ச ரூபாயில் இவன் எவ்வளோ எடுத்திருக்கான், எவ்வளோ யார் யாருக்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கான், இப்படி இது போன்ற எல்லா விஷயமுமே இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் விலாவரியாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி இல்லாமல் போகும்? பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சரியாக தானே இருக்குன்னு இங்கே ஸ்ருதியும் சொல்ல, சரி உனக்கு ஏதுடா 30 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி இங்கே அப்போ தான் கேள்வியே கேட்குறாங்க. மொத்த பேரும் உறைஞ்சி நிற்க, இங்கே ரோஹிணியும் மனோஜும் சிட்டி வந்த கையோட இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் மாட்டி தவைப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ கிரெடிட் கார்டு விஷயம் வேற, அதில் வேற மனோஜ் மாட்டிக்க போகிறாரு. ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்காரு, அதையும் கட்ட முடியாமல் தவிச்சு நிற்க தான் போகிறாரு. அதுக்கு முன்னாடி இப்போ முத்துக்கிட்டையும் ரவிக்கிட்டையும் சரி வசமாக மாட்டிக்கிட்டாரு. ஆமாண்டா மனோஜ், உங்கள் அதாவது உனக்கு 15 லட்ச ரூபா தானே உனக்கு இது பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. உனக்கு 15 லட்ச ரூபா தானே போட்டு விட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ 30 லட்ச ரூபான்னு போட்டிருக்காங்க. அதுவும் ஃபாரின்லேருந்து வரலையாடா, இங்கே நம்ம ஊர்லேருந்து தான் உனக்கு டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, அதுவும் பேர் ஜீவான் வேற போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ரவி சொல்கிறேன்னு எங்கள் முத்து அதிர்ச்சியில் கேட்க, அப்போது ஃப்ராடு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கியா? அப்போது உண்மையிலேயே உங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து பணம் போட்டு வரலையான்னு சொல்லி இங்கே ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க. இங்கே பாரு ரோஹிணி, உன்னை இந்த வீட்டில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் நம்பலாம், நீ அழுது நடிக்கலாம், பொய் சொல்லலாம், பித்தலாட்டம் பண்ணலாம், ஆனால் உன்னை பற்றின உண்மை சில விஷயங்கள் வெளியில் வராமலே இருந்துட்டு போயிட்டே இருக்கு. அது என்னைக்காவது ஒரு நாள் வெளியில் வரும்னு நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நீ வசமாக சிக்கிக்கிட்ட, இதுக்கப்புறம் உண்மையை உன்னால் மறைக்கவே முடியாது, உண்மையை சொல்லி ரோஹிணி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தன்னுடைய அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமகன்னு தூக்கி வச்சு கொண்டாடினா மட்டும் பார்த்தாது, அந்த மருமகளோட பேக்ரவுண்ட் என்ன, உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு அம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, ஊர் எந்த ஊர், இப்படி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணு சொல்கிறதே நம்பி இப்படி காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தா எப்படி? இங்கே மீனாயிட்ட மட்டும் என்னென்ன கேள்வி கேட்குறீங்க உங்கள் குடும்பத்தை பற்றி? ஏன் அதே கேள்வி இங்கே ரோஹிணியை பார்த்து கேட்க வேண்டியதானே? இந்த பார்லர் அம்மாட்ட வாயே திறக்க மாட்டீங்க அப்படி தானேன்னு சொல்லி கேட்க, எங்கள் விஜயாவுக்கு பயங்கரமான கோபம் வருது ரோஹிணி மேலே. அதே போல் எங்கள் முத்துவும் கேட்குறாங்க, அப்போ நீ கடைசி வரைக்கும் உண்மையை சொல்ல போகிறதே கிடையாது அப்படி தானேடா மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ மனோஜுக்கும் நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. விஜயாவும் கேள்வி கேட்குறாங்க. இப்போ விஜய் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லாண்டி எங்கள் அப்பாவால் போட முடியலைன்னு எங்கள் அப்பா ஃப்ரெண்டு மூலமாக போட்டு விட்டாங்கன்னு சொன்னல, அவங்க தான் இது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நீ, இது ஃபாரின்லேருந்து வந்த மாதிரி தெரியலேன்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை ரவி, அப்பாவுக்கு ஃபாரினில் மட்டுமா ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே ரோஹிணி சமாளிக்க, இங்கே முத்து வந்துக்கு இன்னும் சந்தேகத்துக்கு மேலே சந்தேகம் அதிகமாகுது. நீ நல்லாவே சமாளிக்கிற பார்லரம்மா, நீ சொல்கிறத யார் வேணாலும் நம்பலாம், ஆனால் எல்லார் காதலையும் பூ சுற்றலான்னு பார்க்குற. அம்மா நீங்கள் தான் உஷாராக இருக்கணும், ஏன்னா இது நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமக அப்படின்னு கொண்டாடினா மட்டும் பத்தாது, சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டு தலையாடிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு இதுக்கு மேலேயும் பூ சுற்றுவாங்க, நல்லா சுற்றட்டும் சுற்றட்டும், இது இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்க போகுதுன்னு தெரியலைன்னு முத்து சொல்லிட்டு போக, இந்த 30 லட்ச ரூபா எப்படி வந்ததுன்னு நானும் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன்னு முத்து பகிரங்கமாக சொல்லிட்டு போக, இதனால் ரோஹிணி மனோஜ் ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ இங்கே விஜயாவும் சொல்கிறாங்க, இங்கே பாரு ரோஹிணி, இங்கே முத்து சொல்கிற மாதிரி மட்டும் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கள் மனோஜ் உங்கூட சேர்ந்து வாழவே மாட்டான், ஏன்னா நான் எடுக்கிற முடிவில் தான் மனோஜ் தெளிவாக இருப்பான், ஏன்னா மனோஜ் என்னோட பையன் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டே போயிடுறாங்க. இங்கே ரோஹிணியும் பயந்து போய் நின்றுட்டுருக்கேன். மனோஜ் ரோஹிணியை பார்க்குறாங்க, இப்படி நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமே, சரி நீ எதுக்கு தான் கடன் வாங்கினா அதையாவது சொல்லுன்னு இங்கே மனோஜ் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கும் பதில் சொல்ல முடியாமல் தலை விழி பிதுங்கி நின்றுட்டு இருக்காங்க இங்கே ரோஹிணி. இங்கே விஜயா பேசினதையும் முத்து பேசினதும் தான் அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், இந்த முத்து இதோட சும்மா இருக்க போகிறதில்ல, அந்த பணம் எப்படி வந்துச்சு, யார்கிட்டேருந்து வந்துச்சு, எங்கேருந்து வந்ததுன்றத எல்லா டீட்டெயில்ஸும் கண்டுபிடிச்சி நம்மளை வீட்டில் போட்டு விடுத்துற போகிறானே அப்படின்னு ரொம்ப பயத்துலேயும் இருக்காங்க. எங்கள் ஆண்டி சொல்கிறத பார்த்தா உண்மையெல்லாம் தெரிஞ்சடிச்சா எங்கள் மனோஜ் கூட நம்மளை சேர்ந்து வாழ வைக்க விட மாட்டாங்களே அப்படின்ற ஒரு பயமும் எங்கள் ரோஹிணியோட எண்ணத்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது.